மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆரணி காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்திற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறையும் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது எனவும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஆரணி திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த ஆரணி திமுக நிர்வாகிகள் என்னென்ன வலியுறுத்தல்களை முன்வைத்தனர்? வணக்கம். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது, திமுக வேட்பாளரை போட்டியிட வேண்டும் என்றும், அதே போல ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் செயல்பாட்டிலும் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். எதற்காக இந்த அதிருப்தி என்று பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாகவே திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுக நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் திருவண்ணாமலை மற்றும் ஆரணி தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தான் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கருத்து கேட்கும் போது முறை ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது, திமுக வேட்பாளரே நேரடியாக இந்த முறை போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் செயல்பாட்டிலும் அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இந்த முறை, அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி நாடாளுமன்றத்தில் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் கருத்து வேறுபாடு இன்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு அறிவுரை என்பதையும் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.